இதையும் நம்ம மெரிப்போம். இதை எல்லாத்தையும் மெரிச்சிட்டு வந்துட்டு கரெக்டாக வாசலுக்கு நேரம் நைட் அவுத்து வச்சுருவோம். நல்லா கேளுங்க. நைட்டு 10 மணிக்கு ஒரு வராரு ஹஸ்பண்ட் ஃபாலிக்கு போய்ட்டு வருவாங்க. 9 மணிக்கு டக்குன்னு காலை உதருவோம். ஆனால் கழட்டுறதுக்கு டைம் இல்லை. ஆமாம், ஃபோன் பேசுறதுக்கு டைம் இருக்கும். ஆனால் செப்பல் கழட்டி ஓரமாக வைக்க டைம் இருக்காது. இப்படி ஒரு கால் ஒரு செப்பல் அடிப்பாங்க, இப்படி ஒரு கால் அடிப்பாங்க செப்பல். அங்கங்கே ஒன்று கிடக்கும். ஜோடி பிரிச்சுருவாங்க, பாட்டுக்கு அவங்க உள்ளே போயிருப்பாங்க. அப்படி இருக்கிற வீட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் சரி, இது உண்மையான விஷயம். இது பெருசாக இருக்குது, பட் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சராசரி ஒரு மனிதனுக்கு படி அளக்கிற தெய்வம் பார்த்திங்கன்னா காலையில் தான். இன்னாருக்கு இன்றைக்கி உனக்கு இங்கே தான் உணவு, இன்றைக்கு உனக்கு இந்த வருமானம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேவதைகள் நம்மளுக்கு படி அளக்க வருவாங்க காலையில். இதுதான் உண்மை. அப்புறம் அந்த சொல்லுங்களா முகூர்த்த டைம், பிரம்ம முகூர்த்தம்னு, அதுதான் நம்ம அந்த நேரம் தான் நம்மளுக்கு படி அளக்கிற நேரம். அப்படி தெய்வம் அருள் வீட்டுக்குள்ளே வரும்போது, தமிழ்லேயே சொல்கிறேன்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி, ஒரு லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வரும்போது வாசல் செப்பல் இருந்தால் அப்புறம் எப்படி லக்ஷ்மி உள்ளே வரும்? பக்கத்தில் பால் பாக்கெட் போடுறவங்க கூட வரமாட்டான் செப்பல் வாசலில் இருந்தால். ஆமாவா இல்லையா?